வந்து கொஞ்சம் தேட தான் செய்யும். சிம்பிள் ரீசன் ஒமட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு கொஞ்சம் புளிப்பா இருந்ததுன்னு சொன்னா நமக்கு அந்த விட்டமின் சி சிக்னல் போயிட்டு கொஞ்சம் பெரட்டுறது நிக்கும். சாம்பல் சாப்பிடுறதுங்கிறது ஆக்சுவலா ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் எங்களுக்கு வந்து அது வி won't லைக் இட். எல்லா பிரெக்னன்ட் மதர்ஸ் கிட்டையும் நான் கெஞ்சி கூட கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த சாம்பல், விபூதி இந்த மாதிரி எதையும் ட்ரை பண்ணிடாதீங்க. அது இன்னும் உங்களோட ஹெல்த்தை பேட் ஆக்கிடும். மல்லாந்து படுக்கிறது நல்லது கிடையாது. அதுக்கு தான் ஒரு கணிச்சு லெஃப்ட் சைடு இல்லைன்னா ரைட் சைடு. இது தியரி நம்பர் 1. ஆக்சுவலா வந்து பாட்டுங்கிறது இசை வந்து ஒரு ஹீலிங்கான ஒரு எஃபெக்ட் தான். அது வேண்டான்ட்டு என்கிட்ட இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. இதில் கந்த சஷ்டி கவசம் போட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஐயப்பன் கும்புறோம், நீங்கள் அது எங்கள் ஹஸ்பண்ட் மலைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்காக போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என் பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இது வந்து என் ஹஸ்பண்ட் பிடிச்ச பாட்டு. இதை பிடிச்ச பாட்டு அது சொல்லியிருக்காங்க. 99% ஆஃப் பிரெக்னன்ட் மதர்ஸ் என்கிட்ட டெலிவரி ஆகிற எல்லாருமே விரும்பி கேட்கறது இளையராஜா சார் பாட்டு. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சுகன்யா சரவணகுமார் இணைஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட நம்ம கேட்க போறோம். நமக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கு. பட் ஆனால் அதுக்கு ரொம்ப கிளியரான ஆன்சர் பண்றதுக்காக அவங்க வழக்கம் போல் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஷோக்கில் அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். ஹாய் மேம், வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய் கோகிலா, வணக்கம். குமுதம் ஸ்நேகிதி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய மனமார்ந்த மாலை வணக்கம், காலை வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மேம், இப்போ ப்ரெக்னன்சி டைம்ல பார்த்தீங்கன்னா வைங்களேன், சும்மா நடந்து போறவங்க கூட கம்முன்னு இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று இப்படி நடக்காதமா, இப்படி ஆயிடும், ஐயோ என்னமா இதை சாப்பிட்டுட்டு இருக்கு, இதாயிடும் அப்படின்னு அந்த மித் அண்ட் ஃபேக்ட்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு ட்ராமாவா ஒன்று பண்ணிடுறாங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து புளிப்பா சாப்பிடணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து சாம்பல் கூட வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. காஃபி குடிச்சா குழந்தை வந்து கருப்பா பிறந்துருமா, காஃபிலாம் குடிக்காதா அப்படின்னு சொல்லுவாங்க. மூணு கேள்வி அடிக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து புளிப்பு வந்து கொஞ்சம் தேட தான் செய்யும். சிம்பிள் ரீசன் ஒமட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு கொஞ்சம் புளிப்பா இருந்ததுன்னு சொன்னா நமக்கு அந்த விட்டமின் சி சிக்னல் போயிட்டு கொஞ்சம் பெரட்டுறது நிற்கும். அவ்வளவுதானே ஒழிய புளிப்புக்குங்கிறது அதை நம்ம படத்துல காமிச்சு நான் மாசமா இருக்கேன் மாங்காயோட வந்து நின்னதெல்லாம் லிட்ரல் ரீசன் வந்து பெரட்டுறது கம்மி பண்ணும். அதுக்காக தான் அந்த புளிப்பை தேடுறது. சாம்பல் சாப்பிட்றதுங்கிறது ஆக்சுவலா ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் எங்களுக்கு வந்து அது வி won't லைக் இட். ஏன்னா அனீமியா அந்த மாதிரி ரத்த சோகை இருக்கிறவங்க தான் அந்த விபூதி, சாம்பல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு தோணும். அந்த டைம்ல நம்ம கண்டிப்பா நம்ம ஹீமோகுளோபினை கண்டிப்பா செக் பண்ணணும். எல்லா பிரெக்னன்ட் மதர்ஸ் கிட்டையும் நான் கெஞ்சி கூட கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த சாம்பல், விபூதி இந்த மாதிரி எதையும் ட்ரை பண்ணிடாதீங்க. அது இன்னும் உங்களோட ஹெல்த்தை பேட் ஆக்கிடும். தேர்டா நீங்க கேட்டது வந்து காஃபி குடிச்சா குழந்தை கருப்பா, அதெல்லாம் இல்லவே இல்லை. ஜெனரலா வந்து காஃபி வந்து வேண்டாம். பிகாஸ் வந்து கேஃபைன் வந்து உங்களோட பிரெயின் வந்து பயங்கர ஆக்டிவா வச்சுக்கும். அப்ப ஈவினிங் காஃபி குடிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா 8 to 10 hours ஆஃப் ஸ்லீப் வந்து கம்பல்சரி டியூரிங் பிரெக்னன்சி டைம். அது இந்த லேட் நைட் ஸ்லீப்பாக கன்வெர்ட் ஆகும். அப்போ லேட் நைட் ஸ்லீப்பாக கன்வெர்ட் ஆகும்போது 3 AM வந்து பாடி ரிப்பேர்னு ஒன்று நடக்கும். அந்த ரிப்பேர் டைமில் பேபிக்கு போக வேண்டிய கம்ப்ளீட் அந்த சத்து, எனர்ஜி எல்லாமே டவுன் ஆகும். ஸோ ஜென்ரலாகவே காஃபியை ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. மற்றபடி கருப்பாகும்னு சொன்னால் தான் குடிக்காமல் இருப்பாங்கன்னு சொல்லி வச்சிருப்பாங்களா இதுதான் அப்படி ஒரிஜினல் இதனாலதான் போல அப்படின்னு சொல்லி உண்மையை சொன்னாதாங்க எங்களுக்கு புரியும். அப்பதாங்க நாங்க 4 பேருக்கு சொல்ல முடியும். அதை விட்டுட்டு கருப்பு பிறக்கும்னு சொன்னா நாங்க என்ன பண்றது? கருப்பா பிறந்துட்டு போக குடிக்க வேண்டியதான். இல்ல இல்ல அதே மாதிரி இந்த கோல்ட் வாட்டர் எல்லாம் குடிக்காதீங்க. அப்புறம் குழந்தைக்கு வந்து கிடையவே கிடையாது. நிஜமாவே இல்ல. நீங்க பாருங்க பயங்கர அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கீங்க. எந்த ஃபுட் சாப்பிட்டு ஐயோ இது சாப்பிட்டா குழந்தைக்கு வந்து நான் தான் சாப்பிடுறேன். கோல்டு
வாட்டர் குடிச்சா குழந்தைக்கு வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏன் போய் சளி பிடிக்க அப்படிதான் போறோம்? அம்மாவுக்கு சொல்லுவாங்க. தான் சளி பிடிக்கும். லைக் ஐ டோன்ட் நோ வெதர் அவங்க ஆஸ்மாட்டிக்கா இல்ல அவங்களுக்கு அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு தெரியல. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அப்புறம் திடீர்னு ஏதாவது வேற ஃபுட் ஏதாவது நார்மலா அவங்க சாப்பிட்டாங்க, அவங்க வாமிட் வந்துச்சுன்னா குழந்தைக்கு இது பிடிக்கல பாரு, அதனாலதான் அது வெளியே தள்ளிடுச்சு. மாந்தம் வந்துருச்சு அப்படின்னுவாங்க. ஆமா. அது உடனே குழந்தைக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அதுவும் கிடையாது. நீங்க எல்லாம் கிடையாது கிடையாது. இப்ப கேக்குறேன் பாருங்க இன்னொரு கொஸ்டின். பிரெக்னன்சி டைம்ல வந்து இப்படி மல்லாந்து படுத்துட்டு இருக்கும்போது குழந்தை நெஞ்சுக்கு வந்துடும். ஐயோ இல்ல இல்ல. என்ன அப்ப என்ன சொல்லி வச்சிருக்காங்க? பெரியவங்க வந்து எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா ரீசன் இல்லாம கிடையாது. யூட்ரஸ் வந்து பின்னாடி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, அதாவது அந்த பெரிய பெரிய ரத்த குழாய்கள், மெயின் ரத்த குழாய்கள்லாம் வந்து ஹார்ட்டுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் கொண்டு போறதும் அதுதான், கொண்டு வர்றதும் அதுதான். அப்ப யூட்ரஸ் பெருசாக ஆக அந்த ரத்த குழாய்ங்கிறது இந்த சின்ன சின்ன டியூப்ஸ் மாதிரி இருக்கும், பைப்லைன்ஸ். அதை போய் கம்ப்ரஸ் பண்ணும் போது பிளட் சர்க்குலேஷன் டு த ஹார்ட், கீ ஆர்கன்ஸ், பிரெயின், கிட்னி இங்கெல்லாம் வந்து அடி வாங்கும். ஸோ மல்லாந்து படுக்கிறது நல்லது கிடையாது. அதுக்கு தான் ஒருக்கணிச்சு லெஃப்ட் சைடு இல்லைன்னா ரைட் சைடு. இது தியரி நம்பர் 1. ரெண்டாவது வந்து இடது பக்கம் ஒருக்கணிச்சு படுக்கும் போது ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி வந்து குழந்தைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். அது ரெண்டாவது. இதை எப்படி சொன்னா புரிய வைக்கிறதுன்னு தெரியாம மல்லாந்து படுத்த குழந்தை நெஞ்சுக்கு ஏறி குழந்தை நெஞ்சுக்கெல்லாம் வராது. பட் இதுதான் அதோட ரீசன். மூச்சு திணறல் ஏற்படலாம், பிரெயினுக்கு வந்து போகிற பிளட் சர்க்குலேஷன் கம்மி ஆகலாம். செகண்ட் தேர்ட் ஆஃப் ஆல் நீங்க நிறைய பிரெக்னன்ட் மதர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, 7 மாசம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் மல்லாந்து படுக்க சொல்லுங்க, அவங்களாலே முடியாது. ஐயோ என்னால முடியலன்றவாங்க. ஏன்னா கம்ப்ரெஷன் எஃபெக்ட் தான், கன்வீனியன்ட்டாலாம் இருக்காது. அதுக்கும் இப்போ ஃபேன்சியா இங்க நான் சாரி திருப்பி நான் மன்னிப்பு தான் கேட்டுக்கிறேன். ஏன்னா பிரெக்னன்சி பில்லோன்ட்டு இப்போ என்கிட்ட அன்னைக்கு ஒருத்தவங்க எடுத்துட்டு வந்து காமிச்சாங்க. பெரிய பாம்பு மாதிரி இருந்தது, அனகோண்டா மாதிரியா அது மாதிரி இருந்தது. எனக்கு அனுப்பி வாங்கி கொடு, எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டு என்னன்னு நான் கேட்டேன். இது கேட்டா பிரெக்னன்சி பில்லோன்னாங்க. இது எதுக்குன்னு கேட்டேன். இல்ல வயித்துக்கு வச்சுக்கிறதுக்கு அப்படின்னாங்க. இது சைடு ஒருக்கணிச்சு படுக்கும்போது அதை வச்சுக்குவேன் அப்படின்னாங்க. எனக்கு அது கான்செப்டே எனக்கு புரியல. செகண்ட் அதையே நீங்க வச்சுட்டு படுக்கிறீங்க. அப்ப ஹோல் ஐடியா இஸ் turn completely to the left side or turn completely to the right side. ஏதாவது ஒரு பக்கம் ஒழுங்கா திரும்பி படுக்கணுங்கிறது. அதையும் டில்ட் ஆக்கி ஒப்ளிக் ஆக்கி என்ன நம்ம அங்க பாஸ்டர் கரெக்ஷனே போயிடுச்சு. உங்களுக்கு ஸ்பைனோட கரெக்ஷன் வந்து ஒன்று இந்த ஆங்கிளில் இருக்கணும், இல்லை ஃப்ளாட்டாக இருக்கணும். இது ரெண்டும் இல்லாமல் இப்படி இதில் பேலன்ஸ் இல்லாமல் கர்ப்பப்பையோட வெயிட் வேற. எனக்கு இந்த கான்செப்ட் எனக்கு சீரியஸாக புரியலையா, அதனால இதெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் நார்மலாக படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு பக்கம் ஒரு கணிச்சு ஒழுங்கா படுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களாம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, நாமளும் அவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். பெருசு அனகோண்டா மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா? அது அவ்வளவு பெருசு எதுக்கு எனக்கு தெரியல. இட் இஸ் அதுவும் எனக்கு ஐ நோட் ஃபார் இட். ஓகே மேம், சூப்பர். அண்ட் தென் மேம் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். நீங்க வந்து டெலிவரி பார்க்கும்போது நல்லா பாட்டுலாம் பாடிக்கிட்டு ஜாலியா அவங்கள நல்ல வைப்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்றீங்க. ஆனா நிறைய பேர் ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. நீங்க ஒரு படத்துல கூட பார்த்திருப்பீங்க, விஜய் படத்துல, நண்பன் படத்துல கூட வந்து அவங்கள புஷ் புஷ் ஓங்கி பல்லார்னு வராங்க. நானே இங்க வலியில இருக்கேன், என்ன புஷ் புஷ்ன்ட்டு. சோ அந்த மாதிரி நீங்க பாடும்போது யாராவது நானே வலியில இருக்கேன், இந்த அம்மா வேற பாட்டு வேற அப்படின்னு ஏதாவது இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கா? ஆக்சுவலா வந்து பாட்டுங்கிறது இசை வந்து ஒரு ஹீலிங்கான ஒரு எஃபெக்ட் தான். அது வேண்டான்ட்டு என்கிட்ட இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. ஆக்சுவலா நேயர் விருப்பம் மாதிரி வேற பாட்டு வேணா போடுங்களேன், வேற பாட்டு பாடுங்களேன், எனக்கு பிடிச்ச பாட்டை பாடுங்களேன் கேட்டிருக்கிறாங்க. வேண்டான்றதுல அந்த பெயின்ல வந்து எங்களை எத்தி உதைக்கிறது அதெல்லாம் நடந்திருக்குது. பாட்டுக்கு சம்பந்தம் இல்லை. டைவர்ஷன் ஒன் ஆஃப் தி கீ ஃபேக்டர்ஸ் இந்த சாங்கை நாங்க கொண்டு வர்றது. செகண்ட் எங்களுக்குமே லேபர் வார்டில் ஒரு எனர்ஜி வேணுங்கிறது தான். இப்போ நாங்களுமே எவ்வளோ நேரம் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறதுங்கிற மாதிரி அவங்களும் டயர்டாகி நாங்களும் டயர்டாகி அதெல்லாம் தாண்டி மியூசிக்குங்கிறது ஒரு நல்ல ஒரு ஹீலிங்கான ஒரு விஷயம். அது நிறைய பேர் என்ஜாய் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வேண்டாம் இதுல கந்த சஷ்டி கவசம் போட்டு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் நாங்க வந்து ஐயப்பன் கும்புறோம், நீங்க அது எங்க ஹஸ்பண்ட் மலைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்காக போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என் பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, இது வந்து என் ஹஸ்பண்ட் பிடிச்ச பாட்டு, இத பாட்டு அது சொல்லியிருக்காங்க. அப்புறம் திடீர்னு வந்து எங்களுக்கு வந்து there shall be showers of blessings அப்படின்ட்டு வந்து ஏசப்பா பாட்டு கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அது இது நார்மலா நீங்க ஃபேவரட் லிஸ்ட்ல விஜய் பாட்டு, அஜித் பாட்டு அதெல்லாம்
தளபதி எல்லாம் போயிட்டு எஸ்கே அனிருத் ஹிட்ஸ்லாம் வந்துட்டோம் நாங்க. ஹிப்ஹாப் தமிழால வேணா ஒண்ணு போடுங்களேன் ஏங்க நீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் 99% ஆஃப் த உமன் யூ ஒன்ட் பிலீவ் ஓகே 99% ஆஃப் பிரெக்னன்ட் மதர்ஸ் என்கிட்ட டெலிவரி ஆகிற எல்லாருமே விரும்பி கேட்கறது இளையராஜா சார் பாட்டு. அந்த மெலடி ட்ராக்கு அந்த அந்த சாஃப்ட் மெலடிஸ் ஏதாவது போடுங்களேன் அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த பெயினில் இருக்கும் போதா இருக்கட்டுமே எதுவாகவே இருக்கட்டுமே அவங்க கேட்குறதுலாம் ஒரு மெலடியாக ஏதாவது போடுங்க, ஏம்மா உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பாட்டு தான் சொல்லுங்கள், அதை வேணால் நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா எந்த மெலடி வேணாலும் போடுங்க அப்படின்றவாங்க. இல்லை மெலடி ட்ராக்கு மெலடிஸும் ஜென்ரலாக சொல்கிறது, பட் அதில் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறது ராஜா சார் சாங்ஸாக கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கேட்குறாங்க. பிடிக்கும்ல ஐயோ பயங்கரமா பாடியே ஆகணும் இல்ல, நாங்க கேட்டே ஆகணும். ஓகே ரெடி மேம். என்ன உங்களுக்கு என்ன சாங் வந்து ராஜா சாங் பிடிக்குமோ? நீங்க எல்லாமே பிடிக்கும். எங்கத்தன சொல்றது ஒன்னா ரெண்டா நான் இப்ப என்ன சொல்றது அது கரெக்ட். பட் நான் மோஸ்ட் ஸ்பெஷல்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சாங் வந்து எப்பவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாங் அப்படின்னா 99% women pregnant mothers இப்போ என்கிட்ட டெலிவரி ஆனவங்க எல்லாருமே அவங்களும் சேர்ந்து என் கூட பாடினது வந்து தென்றல் வந்து தீண்டும் போது. இது எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க. நானே கேட்டிருக்கிறேன். நீங்க அழகா பாடுறீங்க. நீங்க தான் மேம் கிளாப்ஸ் சீரியஸா போய் என்ன மறந்துடுவாங்க. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.